Alhamdulillah. Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحسنات يذهبن السيئات وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, பரக்கத் பொருந்திய ரமலானுடைய மாதம் ஆரம்பமாகி ஏறத்தாழ முதல் 10 முடிகின்ற தருவாயிலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு 3 நாட்களிலே முதல் 10 நம்மை விட்டு கடந்துவிடும். எவ்வளவு விரைவாக ரமலான் நம்மிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதோ அடுத்த 10 ஆரம்பமாக இருக்கிறது. அடுத்த 10 மக்ஃபிரத்துடைய 10, பாவ மன்னிப்பினுடைய 10 என்பது நம் அனைவர்களுக்கும் தெரிந்த ஒன்று. கணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய நடுப்பகுதி நடு 10 மட்டுமல்ல, ரமலானே பாவ மன்னிப்பிற்குண்டான ஒரு மாதம் தான். ரமலான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கிறது, ரமல் அப்படிங்கிற வேர் சொல்லிலிருந்து வந்தது. ரமல் அப்படின்னு சொன்னா ஷித்தத்துல் ஹர், கடுமையான உஷ்ணம், கரிக்கக்கூடிய எரிக்கக்கூடிய ஒரு உஷ்ணத்திற்கு பெயர் தான் ரமல். ரமலான் அப்படின்னு சொன்னா எரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது, பஷ்பமாக்கக்கூடியது என்று சொன்னால் இன்னும் பொருத்தமாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் பஷ்பமாக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது என்றால் நெருப்பால் எரித்து ஒரு விஷயத்தை இல்லாமல் ஆக்கி விடுவது என்று வரை யோசித்திருப்பார்கள். ஆனால் இன்றைய காலம் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வளர்ந்த காலம் இது. பிளாஸ்மா ஆர்க் டெக்னாலஜி என்று ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, ஒரு டெக்னாலஜி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவைகளின் மூலமாக குப்பைகளை, பெரும் பெரும் குப்பைகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுகிறார்கள். லேசர் போன்று ஒன்றை அவைகளின் மீது பாய்ச்சுவதன் மூலமாக அந்த இடத்துல குப்பை இருந்ததே தெரியாது, ஆவியாகி மறைந்து விடுகின்ற அளவிற்கு இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் ரமலானும். ரமலான் என்பது நம்முடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கிவிடக்கூடியது, கரித்து விடக்கூடியது, பஸ்பமாக்கி விடக்கூடியது. கணியத்திற்குரியவர்களே, அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலானுக்கு அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். முதல் தராவீகிலே நாம் சொல்லி இருந்தோம், ரமலான் என்பது கடலுக்கு ஒப்பானது. ரமலானுடைய பரக்கத் கடலுக்கு ஒப்பானது. நீங்கள் யோசித்து பாருங்கள், கடலிலே எத்தனை டன் குப்பைகள் கொட்டப்படுகிறது, அத்தனை குப்பைகளையும் கடல் உள்வாங்கி செரித்து விடுகிறது. கடலிலே கொட்டப்படுகின்ற குப்பைகளுடைய டன்களுடைய கணக்கு சொல்லிவிட முடியுமா? எத்தனை எத்தனை குப்பைகள், அத்தனைகளையும் கடல் உள்வாங்கிக் கொள்கிறது, அத்தனையும் கடல் இல்லாமல் ஆக்கி விடுகிறது. ரமலானும் அப்படித்தான்.
ரமலான் பாவங்களை இல்லாமல் ஆக்கிவிடும், கரித்துவிடும், பஸ்பமாக்கிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, குப்பைகள் பல வகைகளாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், பேப்பர் வேஸ்ட், காகித குப்பைகள், பிளாஸ்டிக் வேஸ்ட், பிளாஸ்டிக் குப்பைகள், பாட்டில் வேஸ்ட், பாட்டில் கிளாஸ் குப்பைகள், ஆர்கானிக் வேஸ்ட், இலை தலை செடி கொடி உணவு இந்த குப்பைகள், இ வேஸ்ட், எலக்ட்ரானிக் குப்பைகள் என்று பல வகையான குப்பைகள் இருக்கின்றன. அவைகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக எரிக்கப்படுகிறது, இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அதற்கென்று வழிமுறைகள் இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் பாவங்களும். எல்லா பாவங்களும் ஒரு பாவம் அல்ல. பாவங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் பல வகையான பெயர்களை சூட்டி இருக்கிறது. நாம் குர்ஆனிலே பல இடங்களிலே வரக்கூடிய இந்த பாவங்களுடைய வார்த்தைகளுக்கு பாவங்கள், குற்றங்கள் என்று பெயர் வைத்து விட்டு சென்று விடுகிறோம், அர்த்தம் செய்து விட்டு சென்று விடுகிறோம். பாவங்களுடைய வகைகளுக்கு தகுந்தாற்போல் பாவங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதா என்பது ஒரு வகை, செய்யா என்பது ஒரு வகை, அத்தம்பு என்பது ஒரு வகை, அல் இஸ்மு என்பது ஒரு வகை, அல் மஆசி என்பது ஒரு வகை, அல் கபாயிர் என்பது ஒரு வகை, அஸ்ஸகாயிர் என்பது ஒரு வகை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல் ஹதா முதலாவதாக. ஹதா என்று சொன்னால் தெரியாமல் செய்து விடுவது, தவறுதலாக செய்து விடுவது. சில காரியங்கள் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது, சில பாவங்கள் நம்மை அறியாமல் ஏற்பட்டு விடுகிறது. நாம் துஆ செய்கிறோமே இல்லையா, யா அல்லாஹ் நான் தெரிந்தும் தெரியாமலும் என்கின்ற வார்த்தையை சேர்த்து ஒவ்வொரு தடவையும் துஆ செய்கிறோமா இல்லையா? நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. அந்த தெரியாமல், அந்த அறியாமல், அல்லாஹ் குர்ஆனில வமன் கதல முஃமினன் ஹதன், யார் ஒரு மூமினை தெரியாமல் கொலை செய்து விடுகிறாரோ, தவறி கொலை செய்து விடுகிறாரோ என்று அல்லாஹ் சொல்லுவான். கொலை செய்வது என்பது ஒரு பெரும் குற்றம். அதை இரண்டு வகை: வேண்டுமென்றே கொலை செய்வது, தெரியாமல் கொலை செய்வது. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒருவரை கொலை செய்வது என்பது ஒரு வகை, தெரியாமல் கொலை செய்து விடுவது. கல்லெடுத்து எரிஞ்சோம், வேற ஒரு நோக்கம், இவர் இடையில வந்துட்டார், தலையில பட்டுச்சு, கீழே விழுந்தார், வஃபாத் ஆயிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனை லேசாக அடிப்பார்கள், ஒரு குத்து நெஞ்சில, மூசா ஒரு குத்து தான் குத்துவாங்க. அவர்களுக்கு அந்த இடத்துல அவரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லை. ஃபகலா அலைஹி, ஒரு மௌத்தா போயிடுவார். தெரியாமல் நிகழ்ந்து விட்ட கொலை. அதே போல லேசா யாராவது தள்ளி விட்டோம், கொலை செய்யணுங்கிற நோக்கம் இல்ல, கீழே விழுந்தார், மண்டையில அடிபட்டுச்சு, வஃபாத் ஆயிட்டார். அவன் கதல முஃமினம் கதஅன், அல்லாஹ் சொல்லுகிறான், தெரியாமல் ஒருவரை கொலை செய்து விட்டால். அப்ப தெரியாமல் சில பாவங்கள் நிகழ்கிறது, அறியாமல் சில பாவங்கள் நிகழ்கிறது. ரப்பனா லா துஆஹிதுனா, அல்லாஹ்வே சொல்லி தருகிறான், ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வஅக்தானா, யா அல்லாஹ் நான் மறந்து, நான் தெரியாமல் செய்த பாவங்களின் காரணமாக என்னை பிடித்து விடாதே. அக்தானா, நான் தெரியாமல் அறியாமல் செய்த பாவங்களுக்கு என்னை பிடித்து விடாதே. லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அக்தஅதும் பிஹி, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எதை தெரியாமல் செய்கிறீர்களோ அது உங்களின் மீது குற்றம் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு ஃபேஸ்புக் பார்க்கிறோம், ஒரு யூடியூப் பார்க்கிறோம், நம்முடைய நோக்கம் என்னவோ பயான் கேட்கணும், நல்ல விஷயங்கள் பார்க்கணுங்கிறதா நோக்கம். ஆனால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே இடையிலே தவறான விளம்பரங்கள் வந்து விடுகிறது, தவறான வீடியோக்கள் வந்து விடுகிறது, செய்திகள் வந்து விடுகிறது. அவைகளை பார்ப்பது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல, ஆனால் வந்து விடுகிறது, கண்களிலே பட்டு விடுகிறது. தவறுதான், பாவம் தான், ஆனால் அது தெரியாமல் நிகழ்ந்து விட்ட பாவம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப முதலாவது வகை அல் ஹதா, தெரியாமல் நிகழ்கின்ற பாவம். இரண்டாவது வகை இருக்கிறது அஸ்ஸய்யிஆ, தெரிந்து பாவம் என்று தெரிந்து ஒரு தடவை செய்வது, அதற்கு அஸ்ஸய்யிஆ என்பது பொருள். தெரியும், நல்லா இது பாவம்னு தெரியும், ஆனா ஒரு தடவை செய்து விடுவது. எப்படி? ஃபேஸ்புக் யூடியூப் பயன்படுத்துறது எதற்காக வேண்டி? தவறான காரியத்தை பார்ப்பதற்காக வேண்டியே பயன்படுத்துவது. நல்லா தெரியும், இத போனா இது வரும் தெரியும், நோக்கம் அதுதான் நோக்கமே.
தவறான விஷயம் பார்க்கணும், தவறான விஷயத்தை கேட்கணும் அப்படிங்கறதான் நோக்கமே. அப்படின்னா அதுக்கு பேரு செய்யா என்பது அதனுடைய பெயர். அதுக்கு தவறு அப்படின்னு அர்த்தம், பாவம் அப்படின்னு அர்த்தம். கணியத்திற்குரியவர்களே, மூணாவது ஒரு வகை இருக்கிறது. அதற்கு பெயர் அத்தம்பு. தெரிந்தே பல தடவை ஒரு பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வது, தெரிந்தே செய்வது, பல தடவைகள் செய்வது, செய்து கொண்டே இருப்பது, அதற்கு பேர் அத்தம்பு. நாலாவது ஒரு வகை இருக்கிறது. அதற்கு பெயர் அல் இஸ்மு. எந்த காரியத்தை செய்தால் நன்மைகள் பாழாகி விடுமோ, இந்த காரியத்தில் ஈடுபட்டோம் சொன்னா, அந்த பாவத்தில் ஈடுபட்டா பலவிதமான நன்மைகளை இழக்க நேரிடும், பல பேருக்கு தீங்கு விளைவிக்கும். அதுக்கு பேர் அல் இஸ்மு அப்படின்னு பேர். எப்படி? மது அருந்துவது. யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபியே உம்மிடத்திலே மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கிறார்கள். நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன். அதுல பெரும்பாவம் இருக்கிறது, பெரிய இஸ்மு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இஸ் அப்படிங்கிற வார்த்தையை மதுவுக்கும் சூதாட்டத்திற்கும் பயன்படுத்துகிறான். ஏனென்று சொன்னால், ஒருவன் மது அருந்து விட்டால் அதற்கு பிறகுள்ள பல நல்ல காரியங்களை அவன் இழந்து விடுகிறான். சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்ல. மது அருந்திட்டா தொழுக மாட்டான், மது அருந்திட்டா தாய்ந்தரை மதிக்க மாட்டான், மது அருந்திட்டா யாரையும் மதிக்க மாட்டான், மது அருந்திட்டா நிறைய தவறான விஷயங்களை பேசுவான், மது அருந்திட்டா அவன் அவனாக இருக்க மாட்டான். அவனுடைய எல்லா காரியங்களும் நன்மையான காரியங்களும் பாழ்பட்டு போயிடும். அது மட்டுமல்ல, பிறருக்கும் தீங்கு. மது அருந்துவதின் காரணமாக அவனுக்கு மட்டும் தீங்கல்ல, பிறருக்கும் தீங்கு, பிறருக்கும் சிரமம், பிறருக்கும் கஷ்டம். அதே மாதிரி சூதாட்டம். சூதாட்டத்திலே ஒருவன் ஈடுபட்டு விடுவானால் பல வகையான தொல்லைகளுக்கும் சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாகி விடுவான். இன்றைய நீங்கள் ஒரு உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், செய்தித்தாள்களை பார்ப்பீர்களே ஆனால், சூதாட்டத்தில் சிக்கி தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளமான பேர். தன்னுடைய பிள்ளைகளையும் கொலை செய்து விட்டு அவர்களும் கொலை செய்து விடுகிறார்கள், பிள்ளைகளுக்கும் மருந்து கொடுத்து விட்டு அவர்களும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சூதாட்டத்தினுடைய விளைவு அவர்களுக்கும் பாவம், அவர்களுக்கும் சிரமம், பிறருக்கும் சிரமம். தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய உறவுகளுக்கு எல்லா வகையான சிரமங்களையும் கொடுப்பதற்கு பெயர் இஸ்ம். நன்மைகளும் பாழாகிவிடும், பிறருக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும். அல்லாஹு தஆலா குர்ஆனில எப்படி மதுவுக்கு இஸ்ம் என்று சொல்லுகிறானோ, அதே போன்று தவறான காரியத்திற்கு உதவி செய்வதற்கும் இஸ்முங்கிறான். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நீங்கள் பிறருக்கு சிரமம் தரக்கூடிய அந்த பாவமான காரியங்களே உதவியாக இருக்காதீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு காரியத்தை செய்தால், எந்த ஒரு பாவத்தை செய்தால் தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் சிரமம் ஏற்படுமோ, பிறருக்கும் கஷ்டம் ஏற்படுமோ, அது மாதிரியான காரியங்களிலே நீங்கள் உதவியாக இருக்காதீர்கள். வலா தஆவனு, உதவி செய்யாதீர்கள். அதே போன்று வமை யக்ஸிபு இஸ்மன் ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி. யார் ஒரு இஸ்மை, பிறருக்கு தொல்லை தரக்கூடிய ஒன்றை செய்கிறாரோ அதனுடைய பலனை அவர் அனுபவிப்பார். ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம நினைத்துக் கொள்கிறோம், நாம செய்கின்ற இந்த ஒன்றின் காரணமாக அவர் சிரமப்படுவார், அவர் கஷ்டப்படுவார், அவரை பழி வாங்கிட்டோம். இஸ்முங்கிற வார்த்தை அதுக்குத்தான் பயன்படுகிறது. பிறருக்கு சிரமம் கொடுப்பது, பிறருக்கு தொல்லை கொடுப்பது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇன்னமா யக்ஸிபுஹு அலா நஃப்ஸி. அவர் தனக்குத்தானே சிரமத்தை உருவாக்கி கொள்ளுகிறார். யாரெல்லாம் பிறருக்கு சிரமம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய வாக்கின்படி அந்த சிரமத்தை அவர் அனுபவித்தே தீருவார், அந்த கஷ்டத்திலே அவர் மூழ்கியே தீருவார். அதுல எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இடமில்லை என்று குர்ஆன் அழுத்தமாக சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த ஒரு வகை இருக்கிறது, அல் மஆசி, மாறு செய்வது. அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறானோ அதை செய்வது, இதுதான் மஆசி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் யார் மாறு செய்கிறார்களோ அவர்கள் எல்லைகளை மீறி விட்டார்கள், இதுஹுலுஹு நாரன், நரகத்திலே நுழைவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தொழுக சொல்லி இருக்கிறான்,
தொழுகாமல் இருப்பது பாவம். அல்லாஹ் தஆலா ஜகாத் கொடுக்க சொல்லி இருக்கிறான், ஜகாத் கொடுக்காமல் இருப்பது பாவம். அல்லாஹ் ரமலானிலே நோன்பு வைக்க சொல்லி இருக்கிறான், நோன்பு வைக்காமல் இருப்பது பாவம். அல்லாஹ் தஆலா வசதி இருந்தால் ஹஜ் செய்ய சொல்லி இருக்கிறான், ஹஜ் செய்யாமல் இருப்பது பாவம். கண்ணியத்திற்குரியவர்களே, எதையெல்லாம் அல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளெல்லாம் செய்யாமல் இருப்பது பாவம். அல்லாஹ் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறானோ அவைகளெல்லாம் செய்வது பாவம். அல் மஆசி, மஆசிய இரண்டா பிரிக்கிறார்கள். அல் கபாயிர், அஸ்ஸகாயிர், பெரும்பாவங்கள், சிறிய பாவங்கள். அல் கபாயிர் பெரும்பாவங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. பெரும்பாவங்களிலே இரண்டு வகை இருக்கிறது, ஒன்று வெளிரங்கமா உள்ளது, இன்னொன்று உள்ரங்கமா உள்ளது. அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, கொலை செய்வது, மது அருந்துவது, விபச்சாரம் செய்வது, உக்கூக்குல் வாலிதைன் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, திருடுவது, ஏமாற்றுவது, பொய் சொல்வது, புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, இவையெல்லாம் பெரும்பாவத்துடைய லிஸ்ட், வெளிப்படையா உள்ளது. இன்னொன்று அந்தரங்கமா உள்ள பெரிய பாவங்கள், பெருமை அடிப்பது, பிறருக்கு மோசடி செய்வது, மனதால் தன்னை கர்வமாக நினைப்பது, பிறர் பார்ப்பதற்காக அமல் செய்வது, பிறர் பார்க்க தர்மம் செய்வது, செய்வதை சொல்லி காட்டுவது, போர்டு மாட்டுவது, பெரிதாக இன்னாருடைய உதவியால் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று போர்டு மாட்டுவது, இவைகளெல்லாம் பெரும்பாவங்களுடைய லிஸ்ட்ல வருது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு லிஸ்ட் சொல்றாங்க, அதுல அல்லாஹ்வுடைய தக்தீரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பெரும்பாவம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றாமல் இருப்பது பெரும்பாவம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவைகள் எல்லாம் அல் கபாயிர். அஸ்ஸகாயிர் ஒன்று இருக்கு, சிறிய பாவங்கள். பாவங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது, அதெல்லாம் சிறிய பாவங்கள். எதெல்லாம் பெரும்பாவங்களாக இருக்கிறதோ அதை செய்யல, செய்யறதுக்குன்னு ஆசைப்படுவது, அதை யோசிப்பது, அதற்காக முயற்சி செய்வது, இவைகளெல்லாம் சிறிய பாவங்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்களுடைய வகைகளை குர்ஆனும் ஹதீஸும் இவ்வாறு பிரித்து காட்டுகிறது. இந்த பாவங்களில் எந்த பாவத்தின் அளவிலும் ஒரு மூமின் செல்லக்கூடாது. மூமின் அத்தனை பாவங்களிலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும். சில பாவங்கள் நன்மைகளின் மூலமாக ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சிரும். இன்னல் ஹஸனாதி யுத்ஹிபுன ஸய்யிஆத், அல்லாஹ் சொல்லுவான். சில நன்மைகள், நிச்சயமாக நன்மைகள் இருக்கிறதே, அவைகள் தீமைகளை போக்கிவிடும். சில பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். எப்படி தெரியாமல் செய்துவிட்ட பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா நன்மை செய்ய செய்து அதானா அழிஞ்சுகிட்டே வந்துடும். அதே மாதிரி சிறிய பாவங்கள், ஒரு தவறை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா செய்யல, அது சிறிய பாவம். அது டக்குன்னு வேற ஒரு நல்ல அமல் செஞ்சுட்டோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் அழிஞ்சிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். ஒரு பெண்ணின் மீது உங்களுக்கு மையல் ஏற்படுகிறது, தவறான எண்ணம் ஏற்படுகிறது, உடனடியாக உடைய மனைவியிடத்தில் சென்று விடுங்கள். ஏனென்று சொன்னால், அப்படி அந்த தவறான எண்ணத்தின்படி நீங்கள் செயல்பட்டு விட்டால் உங்களுடைய சினா என்கின்ற பெரும்பாவம் ஏற்பட்டு விடும். அதே நீங்கள் மனைவியிடத்திலே சென்று விட்டால் அது நன்மையாக மாறிவிடும். அந்த பாவத்தை இந்த நன்மை அழிச்சிடும். அற்புதமான ஒரு உதாரணம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம், நபிகளார் சொன்ன ஒரு உதாரணம். தவறு அங்க போனா தவறு, இங்க போனா நன்மை. மனைவிக்கு செய்த கடமை அது, மனைவியினுடைய உரிமை அது, நன்மையாக மாறிவிடும். ஒரே இச்சைதான், ஒரே ஆசைதான் வேறொரு பெண்ணிடம் நிறைவேற்றுகின்ற பொழுது அது பாவமாகவும், மனைவியிடம் நிறைவேற்றுகின்ற பொழுது நன்மையாகவும் மாறிவிடுகிறது. அந்த பாவம் அழிக்கப்பட்டுரும். அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணின் மீது ஏற்பட்ட அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்தை இந்த நன்மை அழித்துவிடும். இன்னல் ஹஸனாதி யுத்ஹிபுன ஸய்யிஆத். மற்ற எல்லா பாவங்களுக்கும் தௌபா அவசியம், இஸ்திக்ஃபார் அவசியம். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, செய்த பாவத்தை முதல்ல பாவம் செய்துட்டேன்னு உணரணும், அதற்காக வருந்தணும், இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்ளணும், பிறகு பாவ மன்னிப்பு செய்யணும். இதுதான் அதனுடைய லைனப், இந்த வரிசையில தான் இருக்கணும். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு,
யார் ஒரு தவறை செய்து விடுகிறார்களோ, தனக்குத்தானே அநியாயம் செய்து விடுகிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறட்டும். வஸ்தக்ஃபிரு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கட்டும். வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அது பாவம் என்று தெரிந்ததற்கு பிறகு அதிலே அவர் நிலைத்திருக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். இப்ப பாவத்தை பாவம் என்று முதலிலே உணர்வது, பிறகு அதற்காக வருந்துவது, அதை செய்யாமல் இருப்பது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தௌபாவை, பாவ மன்னிப்பை இந்த ரமலான்ல முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஆஃபர் அது. மற்ற நாட்களிலும் அல்லாஹ் தௌபாவை, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான், ரமலான்ல மறுக்கவே மாட்டான். இப்ப அதற்குண்டான ஒரு வாய்ப்பை ரமலானிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்கள் செய்த சிறு சிறு குற்றங்களுக்காக எப்படியெல்லாம் தன்னை வருத்தி கொண்டார்கள் என்று பார்த்தால் நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கிறோம்னே யோசிக்க முடியாது. ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல காதிமாக பணியாளராக இருந்தார்கள். அன்சாரி சஹாபி. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலைக்காக அனுப்பி வச்சாங்க. அவர் போனார். ஒரு அன்சாரி பெண்ணுடைய வீட்டு வாசல் திறந்திருந்தது. உள்ள அந்த பெண்மணி குளித்துக் கொண்டிருந்தது இவருடைய கண்களுக்கு தெரிந்து விட்டது. யதார்த்தமா ஃபர்ஸ்ட் பார்வை அது ஆகமாக்கப்பட்டது. முதல் பார்வை அது பிடிக்கப்படாது, யதார்த்தமா படுற பார்வை. திரும்ப இரண்டாவது தடவை பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு புரிந்து போனது, நாம் ஒரு பெருந்தவறு செய்து விட்டோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த பாவத்தை வைத்து நபிகளாருக்கு வஹி அணிவித்து விட்டால் அவரால் யோசித்து பார்க்க கூட முடியல. அல்லாஹு தஆலா ஸஅலபா சம்பந்தமாக ஒரு ஆயத்தை இறக்கி வச்சா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த உலகம் இருக்கின்ற வரை ஆயத்து இருந்து போகும். அல்லாஹு அக்பர், உலகம் முழுவதும் சபித்துக் கொண்டிருக்கும். அவரால் அதை ஜீரணிக்கவே முடியல. இப்படி ஒரு தவறை செய்து விட்டோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பார்வை, மீண்டும் ஒரு பார்வை, அது அவருடைய பெரிய குற்றமாக அவர் நினைத்துக் கொண்டு மதினாவிலேயே இல்ல, தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டவராக மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையிலே இல்ல மலைகளுக்குள் நுழைந்து விட்டார். 40 நாள் வெளியே வரவே இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 நாட்களுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான், உங்களுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதர் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகளாருக்கு சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள், ஸஅலபாவை காணவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களை மறைத்து, யா சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து, யா சல்மான், யா உமர், போய் ஸஅலபாவை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றான். இப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த மலைகளிலே தேடிக்கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒருவரை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவரிடத்திலே கேட்டார்கள், இங்கு இந்த உருவத்திலே இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தீர்களா என்று. அதற்கு அவர் சொன்னார், நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறாரே அவரையா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று. என்ன செய்கிறார் என்று கேட்ட பொழுது, தினமும் இரவானதற்கு பிறகு, இருட்டியதற்கு பிறகு மலைகளிலிருந்து வெளியே வருகிறார். எனக்கு ஏற்பட்ட தலைவலியே, அல்லாஹு தஆலா கியாமத்து நாளையிலே என்னுடைய உயிரை இங்கிருந்து எடுத்துவிட்டு கியாமத்து நாளையிலே என்னை விசாரிக்காமல் இருக்க வேண்டுமே என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாரே அவரா என்று கேட்டார்கள். ஆம், அவர்தான். பிறகு இருவரும் ஒளிந்திருக்கிறார்கள். சரியாக இரவானது. ஸஅலபா வெளியே வருகிறார். அதே போன்று எனக்கு ஏற்பட்ட தலைவலியே, அல்லாஹ் தஆலாவுடைய உயிரை எடுத்து விட வேண்டுமே, கியாமத் நாளையிலே இடத்திலே எந்த விசாரணையும் செய்யாமல் இருக்க வேண்டுமே என்று புலம்புகிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேகமாக சென்று ஸஅலபாவை பிடித்து, ஸஅலபா, என்ன ஆனது? ஏன் இப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என் சம்பந்தமான ஏதாவது செய்தி வந்ததா என்று கேட்கிறார் ஸஅலபா. இல்லை, நேற்று தான் நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதாக செய்தி வந்தது. நபிகளார் அழுதே விட்டார்கள். நீங்கள் வாருங்கள், நபிகளார் அழைத்து வர சொன்னார்கள். ஸஅலபா சொன்னார், தயவு செய்து என்னை நபிகளார் தொழுது கொண்டிருக்கும் போது அழைத்து செல்லுங்கள். பிலால் கதுகாமத்தி ஸலாத் என்று சொல்லியதற்கு பிறகு அழைத்து செல்லுங்கள். நபிகளாருடைய முகம் பார்க்க எனக்கு மனமில்லை, அவ்வளவு பெரிய பாவியாக நான் ஆகிவிட்டேன்.
அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகை நடக்கின்ற பொழுது அவர்களை அழைத்து செல்கிறார்கள். நபிகளார் தொழுகை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சப்தமாக ஓ என்று அழுது கீழே மயங்கி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்ததற்கு பிறகு சாலபா என்ன நேர்ந்தது என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெரும் பாவத்தை செய்து விட்டேன், உமக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பது எவ்வளவு விசாலமானது என்பது உமக்கு தெரியாதா? ஏன் இப்படி நடுங்கிக் கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ்விடத்திலே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா என்ற துஆவை அல்லவா நீ கேட்க வேண்டும், ஏன் இப்படி கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? யா ரசூலல்லாஹ், நான் பெரிய பாவம் செய்து விட்டேன். அவரை சரி செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். 8 நாட்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, செய்த ஒரே ஒரு பாவம், குளித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணை கடந்து சென்ற பொழுது 2 தடவை பார்த்து விட்டது. அவரால் அந்த பாவத்தை ஜீரணிக்கவே முடியவில்லை. உடல்நலம் குன்றி 8 நாட்களும் மிக மோசமான ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாலபாவை பற்றி கேள்விப்பட்டீர்களா யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாருங்கள் நாம் சாலபாவை சென்று பார்ப்போம் என்று சாலபாவுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். சாலபா படுத்த படுக்கையாக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அருகாமையிலே அமர்ந்து அவருடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைத்த பொழுது தலையை மடியிலிருந்து உருவிக்கொண்டார். யார் செய்வார் இந்த காரியத்தை? ரசூலுல்லாஹ்வுடைய மடி என்பது சாதாரண ஒன்றா? தலையிலிருந்து மடியிலிருந்து தலையை உருவிக்கொண்டார் சாலபா. ஏன் இப்படி செய்தாய் சாலபா? யா ரசூலல்லாஹ், இந்த தலை பாவங்கள் நிரம்பிய தலை, அந்த மடியிலே இருப்பதற்கு இந்த தலைக்கு தகுதி இல்லை யா ரசூலல்லாஹ், உன்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய எலும்புகளுக்கும் தோள்களுக்கும் மத்தியிலே எறும்புகள் ஊர்ந்து கொண்டிருப்பதை போன்று இருக்கிறது யா ரசூலல்லாஹ். என்னுடைய எலும்புகளுக்கும் தோள்களுக்கும் மத்தியிலே எறும்புகள் ஊறிக்கொண்டிருக்கின்றன. அவருடைய அந்த ஒரு பாவத்தினால் அவருடைய உடலெல்லாம் வேறொரு நிலைக்கு ஆளாகிவிட்டது. என்ன வேண்டும் உனக்கு என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பாவத்தை மன்னிக்க போதுமானவன் என்று சொல்லிய பிறகே அவருடைய ரூஹ் பிரிந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அவருடைய ஜனாசா தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பெரு விரல்களால் நடந்து வருகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் இப்படி நடந்து வருகிறீர்கள்? அவருடைய ஜனாசாவிலே மலக்குமார்கள் கலந்த ரெக்கைகளை விரித்து வைத்திருந்தார்கள். என்னால் ஒடுங்கி விரிந்து நடக்க முடியவில்லை, அதனால் ஒடுங்கி நடந்து வந்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹில்யத்துல் அவுலியா பைஹகி போன்ற கிதாபுகளிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சாலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த நிலைக்கு முன்னால் நம்முடைய நிலைகளை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களுடைய எண்ணிக்கையை, நம்முடைய பாவங்களுடைய தன்மைகளை நினைத்து பார்த்தால் நாமெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை யோசித்து பார்த்து, கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்முடைய பாவங்களை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமானவர்களாக ஆக்கிக் கொள்ள அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. வாஹிதாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.